மக்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் வந்து அவங்களோட S5 Pro வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான். ஆனால் 10,000 ரூபாய்க்குள்ள அவங்க வந்து பாப் செல்ஃபி கேமரா வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்ஃபினிக்ஸ் கம்பெனி வந்து. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 4GB ரேம், 128 ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 10,000க்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபி கேமராஸ் இருக்குது. ஸோ மெகா பிக்சல் 16MP குவாட் கேமராஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இதுலையும் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். அண்ட் மக்களே பார்த்தீங்க இப்போ வந்து இதோட பில்ட் அண்ட் டிசைனை பற்றி நம்ம பேசுவோம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். இதோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை, அவ்வளோ வந்து அட்ராக்டிவாக அவ்வளோ பலன்னு இருக்கும் அப்படின்னு அவங்க லான்ச் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. இதோட பேக் சைடை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் இதோட ஃப்ரண்ட் சைடை பற்றி நம்ம இப்போ பேசணும் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சோட பெரிய ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, செம்மையான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டை பற்றி நம்ம சொல்ல தேவையே கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மக்களே இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் அண்ட் 2.3 GHz இதில் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா MediaTek Helio P35 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஃபோனை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதோட டிஸ்பிளே பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inches அண்ட் 720x16 பிக்சலோட கேமரா குவாலிட்டி இது வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட கேமரா பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் அண்ட் 8+2+2 இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் வந்து ரியர் கேமரா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அண்ட் 2+2 மெகாபிக்சல் கேமரா வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் வித் இதுவும் சேர்ந்து இதோட சேர்ந்து LED ஃபிளாஷும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதோட செல்ஃபி கேமரா பற்றி நம்ம இப்போ பேசணும் அப்படின்னா இது இந்த செல்ஃபி கேமரா வந்து 16 மெகாபிக்சல் கேமரா. ஸோ அதனால உங்களுக்கு செல்ஃபியும் கூட பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் நீங்கள் வந்து HD வீடியோ எடுத்துக்கலாம், ஃபுல் HD வந்து நீங்கள் வீடியோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இதோட பேட்டரி பேக்கப் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி. ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ரொம்ப நல்லா நிற்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த சார்ஜ் பற்றி நீங்கள் வந்து வரி பண்ண தேவையே கிடையாது. இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து சார்ஜ் பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப நேரமும் இருக்கும். அதை நீங்கள் பாட்டு கேட்டாலும் சரி, இல்லை ஃபோன் பேசினாலும் சரி, எல்லாமே ரொம்ப நேரத்துக்கு தாங்கும் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிம்மை பற்றி பேசணும் அப்படின்னா சிம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நேனோ சிம் தான். அதாவது 2 சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த 2 சிம் ஸ்லாட்டும் பார்த்தீங்கன்னா நேனோ சிம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது போக இதோட ஓஎஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு V10 OS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட நெட்ஒர்க் பற்றி பேசணும். இதுலையும் பார்த்தீங்கன்னா 2G இருக்கு, 3G இருக்கு, 4GB எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ வித் இதோட அது மட்டும் இல்லைங்க, இதோட சார்ஜிங் பற்றி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து குயிக் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் இதோட டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது மல்டி டச்னு கூட சொல்லலாம். ஸோ அதாவது கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து டச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மல்டி டச்சும் எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ இதோட பிக்சல் டென்சிட்டியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா 270 பிக்சல் டென்சிட்டி இருக்குது. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்தியா வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதோட விலையும் பார்த்தீங்கன்னா 10,000க்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃபோன் வாங்கணும்னா இது வந்து ரெக்கமெண்டட் தான். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தா இதோட இன்டர்னல் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 64GB இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பேண்டபிள் மெமரி என்னன்னு கேட்டிங்கன்னா அப் டு 256GB வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இமேஜ் ரெசல்யூஷன் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 8000x6000 பிக்சல் அவங்க சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இந்த கேமரா வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், அதாவது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா டிஜிட்டல் ஜூம், ஆட்டோ ஃபிளாஷ், ஃபேஸ் டிடெக்ஷன், டச் டு ஃபோக்கஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கேமரா செட்டிங்ஸ்ல நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஷூட்டிங் நம்ம வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுலயும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கண்டினியூ ஷூட்டிங்காக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் HDRலையும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி பற்றி பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இதுல வந்து ஒரே ஒரு டிராபேக் மட்டும் தான். என்ன டிராபேக்னா இது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு மட்டும் தான் இதோட டிராபேக் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வோல்ட் 4G 3G 2G எல்லாமே சப்போர்ட் பண்ணும். GPRS எல்லாமே சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதோட USB கனெக்டிங் பார்த்தீங்கன்னா USB மைக்ரோ USB 2.0 இதை கனெக்ட் பண்ணும்.
ஸோ மக்களே நான் திரும்ப சொல்றேன், இந்த ஃபோன் வந்து கூடிய சீக்கிரம் தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு நீங்க இந்த ஃபோன் வாங்கணும், ஒரு 10,000க்குள்ள நல்ல ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா இது வந்து நீங்க கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா இன்ஃபினிக்ஸ் வந்து இந்த மாதிரி கம்மியான விலை வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டஸ்டான ஃபோன் ரிவ்யூஸ் அண்ட் டெக் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன புது புது வீடியோஸ் இருக்கோ, புது புது மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து உடனே கூட இந்த யூடியூப் சேனல் வந்து நீங்க வந்து தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.